ஏ டண்டனகான் 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 டனகே ஏ டண்டனகான் 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 டனகே ஏ தண்ணி பாரு மயிலே மயிலே மோட்டார் ஓடுது மயிலே மயிலே ஏ டண்டனகான் 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 டனகே டண்டனகான் 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 டனகே. அடியே சோனி சிவானி அக்கா அம்மா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. ஓடி அம்மாவுக்கு பயந்தவ நான் இல்லட்டி. சோனி சிவானி நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஏ டண்டனக்கா டகரனக்கா ஏ எருமைங்களா எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன், ஏண்டி இந்த ஆட்டம் போடுறீங்க தண்ணியில? அம்மா சூப்பரா ஜாலியா இருக்குமா, நம்ம வீட்டுல பாத்ரூம்லயே குளிச்சுட்டு இந்த மாதிரி மோட்டார்ல வந்து குளிக்க ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. என்னங்க நான் சொன்னா கேட்க மாட்டாரு. என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. அடியே அம்மா அப்பாவை கூப்பிட போறாங்கடி. அம்மா சொல்லியே கேட்கலையா, அப்பா சொல்லியே கேட்க போறோம். அதுவும் சரிதான். கண்ணுங்களா எவ்வளவு நேரமா குளிக்கிறீங்க? நல்லா கேளுங்க, நான் குளிச்சுட்டு வந்து தலையை காய வச்சிட்டு இருக்கேன். இவளுக்கு இன்னும் வெளியில வந்து ட்ரெஸ்ஸே மாத்தல. இவளுக்கு வெளியில வந்து ட்ரெஸ்ஸை மாத்தி தலையை காய வச்சு அப்புறம் நம்ம போறதுக்கே லேட் ஆயிரும். ஈவினிங் தானப்பா ஊருக்கு போறோம், அது வரைக்கும் நம்ம குளிச்சுட்டே இருப்போம். வீட்டுல பாத்ரூம்லயே குளிச்ச பசங்க இந்த மாதிரி வயல்வெளியை பார்த்தோன்னே சந்தோஷமா கதிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் குளிச்சா குளிச்சுட்டு போட்டுமே. டேடான்னா டேடாதான். தேங்க்ஸ் டேடா. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க, இனி எத்தனை இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. ஸோ அப்ப அவங்க சொந்த பந்தத்தை நீங்க போய் பாருங்கம்மா, நாங்க ஒன்றும் வரல. எங்களுக்கு இந்த தண்ணி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே தான் விளையாட போறோம். இவளுக்கு இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. வர்றேன். அடடா இந்த பம்பு செட்டுக்கு அழகே என் பேத்திங்க வந்து குளிக்கிறது தான். அங்கங்களா இன்னும் குளிச்சு முடிக்கலையா? அப்பதான் இங்க ஜாலியா இருக்க பத்தா. ஆமா பத்தா செம்மையா என்ஜாய் பண்றோம். இப்படியே குளிச்சிட்டு இருந்தா எப்படிமா? நீங்க தான் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. நானும் இவரும் கூப்பிட்டு பார்த்துட்டோம், உங்க பேத்திங்க வெளியில வரவே மாட்டேங்கிறாளுங்க. அப்புறம் சளி பிடிக்க போது பாருங்க. சளி பிடிச்சா கசாயம் போட்டு கொடுத்துக்கலாம், அது இல்ல பிரச்சனை. இப்ப சாயங்காலம் ஊருக்கு போனோம்ல, அதை நினைச்சாதான் கடுப்பா இருக்க பத்தா. அப்போ நீங்க நம்ம தென்னந்தோப்புக்கு இளநீ வெட்டி குடிக்க வரலையா? பனைமரத்துல ஏறி பழனிமுத்து நொங்கெல்லாம் வெட்டி வச்சாச்சு. காலையில போய் நொங்கு குடிக்க வேண்டாமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கரும்பு எல்லாம் பக்கத்து தோட்டத்துல காய்ச்சிட்டு இருக்காங்க. அதை எப்படி காய்ச்சுறாங்கன்னு உங்களை கூட்டிட்டு போய் காட்டலாம் நினைச்சேன். நீங்க எப்படி தண்ணியிலே விளையாடிட்டு இருக்கீங்களே. கேட்டுக்கங்கடி, இவ்வளவு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. என்ன பத்தா சொல்றீங்க? நாம வெள்ளம் காய்ச்சறத பார்க்க போறோமா? வாவ், நுங்கு பதனிலாம் சாப்பிட போறோமா? ஐ ஜாலி ஜாலி. அதுக்காக தாண்டி இவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன். கொஞ்சமாவது திரும்பி பாத்தீங்களாடி? உங்க அப்பா தான் சொன்னோன்னே ஐ ஜாலி ஜாலியா. சரி வாங்க வெளியில. ஏ மருமோளே, இப்படி தலையை விரிச்சு போட்டு வந்துடாத, இது கிராமம் பத்தியா? தலையை நல்லா இழுத்து கொண்டை போட்டு அப்புறம் இந்த பூ கட்டி வச்சிருக்கேன். கிணத்து பக்கத்துல பிச்சிப்பு பூத்துருந்துச்சு மருமவளே, உனக்கு நல்லா கட்டி வச்சிருக்கேன், அதையும் தலையில வச்சுக்கம்மா. சரிங்க, கொண்டை போட்டு பூ வச்சுக்கிறேன். ஐ ஜாலி ஜாலி. ஒரு வழியா சூப்பரா குளிச்சு முடிச்சாச்சுடி. ஆமா ஆமா நீயும் வாடி, சீக்கிரம் போலாம். சீக்கிரம் வாங்கட்டி, வந்து ட்ரெஸ்ஸை மாத்திக்கணும். வர்றோமா? என் தங்க பிள்ளைங்களா இங்க வாங்கடி, தாத்தா இங்க இருக்கேன் பாருங்க, உங்களுக்காக இளநீ வெட்டி காத்துட்டு இருக்கேன். இதோ இதோ வர்றேன் தாத்தா. அடியே தண்ணீரை விளையாடினதுல நல்ல பசிடி எனக்கு. ஆமா சிவானிக்கா, எனக்கும் நல்ல பசிக்குது. தாத்தா எனக்கு முத இளநீ. தாத்தா எனக்கு தான் ரொம்ப பசிக்குது, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இளநீ வேணும். வாங்க வாங்க, அங்க நின்னே கேட்டா எப்படி? இங்க வாங்க, உங்களுக்காக தான் வெட்டி வச்சிருக்கேன். தாத்தா இதோ சீவி வச்சிருக்கேன், ஒண்ணுன்னா குடிங்கம்மா. தாத்தா இந்த இளநீ எல்லாம் நீங்களா மரத்துல ஏறி பறிச்சீங்க? இல்ல கண்ணு, தாத்தாக்கு வயசாயிருச்சுல்ல, அதான் வேலையால விட்டு பறிக்க சொன்னேன். நான் ஆனா சீவி வச்சிருக்கேன் உங்களுக்காக. தாத்தா எனக்கு இருக்க பசிக்கு இந்த ஒரு இளநீலாம் பத்தாது தாத்தா. எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்க கண்ணு. ஏண்டா மவனே, உன் வீட்டுக்காருக்கு இளநீ குடுறா? எடுத்து குடுக்கறேம்மா. எப்பா நீங்க காலையில வெள்ளனத்துல போனீங்களே, எங்க போனீங்க? பக்கத்து ஊர்ல ஒரு பஞ்சாயத்துப்பா, தீர்ப்பு சொல்றதுக்கு நாட்டாம கூட ஒன்னா போயிருந்தேன். வர லேட் ஆயிருச்சு, அதான் பிள்ளைங்கெல்லாம் வயலுக்கு வந்துட்டாங்களே, சீக்கிரமே இளநீ பறிக்க சொல்லிடலான்ட்டு இங்கே வந்துட்டேன் நேரடியா. ஏய் உன் வீட்டுக்காருக்கு இளநீ எடுத்துட்டு வானா, என்ன பேசிட்டு இருக்க? எடுத்துட்டு வரேம்மா. இருங்க இருங்க நானே வர்றேன். இந்தாடி, நம்ம தோட்டத்து இளநீனா தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமாங்க, நம்ம தோட்டத்து இளநீ ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும். என்னதான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. எப்படி மருமகளே வரும்? இது இப்பதான் மரத்துல இருந்து பறிச்ச ஃப்ரெஷ்ஷான இளநீ. நீ அங்க வாங்கி குடிக்கிறதெல்லாம் எண்ணெய்க்கு வெட்டி வச்ச இளநியோ? ஆமா மாமா, என்னதான் சூடு பிடிக்குன்னு சொல்லிட்டு வர்றவங்கிட்ட இளநீ வாங்கி குடிச்சாலும் நம்ம தோட்டத்து இளநீ மாதிரி டேஸ்டாவே இல்லை. 10 நாளைக்கு ஒருக்க நீங்க இப்ப வெட்டி கொடுத்து விடுறதுனால நான் இப்ப வெளியில வாங்குறதே நிறுத்திட்டேன் மாமா. ஆமாங்கண்ணே, வெளியில எல்லாம் வாங்காத, நான் கரெக்டா 10 நாளுக்கு ஒருக்க உனக்கு இளநீ கொடுத்து விட்டுருவேன், சரியா? அடேங்கப்பா, மருமகளை ரொம்ப ஓவரத்தான் கவனிக்கிறாரு கிழவரு. அம்மா உனக்கு என்ன பொறாமையா? இல்லடா சும்மா சொன்னேன். அப்பத்தா வெள்ளம் காய்க்கிற இடத்த கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்பத்தா, ரொம்ப ஆசையா இருக்கு. அப்பத்தா இளநீ குடிச்சு குடிச்சு வயிறு நிறைஞ்சு போச்சு, வெள்ளம் காய்க்கிறத பாக்கணும்னு ஆசையா இருக்கு. மருமகளே, நீயும் வெள்ளம் காய்க்கிறத பார்க்க வர போறியா?
நீங்க தான் என்ன ஏற்கனவே கூட்டிட்டு போய் காட்டியிருக்கீங்களே அத்தை. நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். பசங்களை கூட்டிட்டு போய் காட்டுங்க. நான் வீட்டுக்கு போறதுக்காக காய வச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு வரேன் தப்போ. அப்போ நீ இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் பேத்திங்களை மட்டும் கூட்டிட்டு போய் காட்டிட்டு வரேன். சரியா அத்தை? பார்த்து இவளுக்கு சரியான சேட்டைக்காரிக பார்த்து. ஏம்மா நாங்கெல்லாம் ஒன்றும் சேட்டை பண்ண மாட்டோம். ஆமாம்மா சேட்டெல்லாம் பண்ண மாட்டோம். அப்பப்போ சண்டை மட்டும் போட்டுப்போம். பாத்தீங்களா அத்தை இவளுக்கு எப்படி பேசுறாங்க. வாங்கடி தங்கங்களா, நம்ம போய் வெள்ளம் காய்க்கிறத பார்க்கலாம். அத்தை நீங்களும் வெள்ளம் காய்க்கிறத பார்க்க வர்றீங்களா? ஐயா, செவலக்காட்டுல உழவடிக்கிறதுக்கு ஆளுங்க வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்களே. நான் தாத்தா அங்க போய் பாக்குறமில்ல, நீங்க அப்பத்தா கூட போய் வெள்ளம் காய்க்கிறது பாருங்களேன். தாத்தா நீங்களும் வந்தா ஜாலியா இருக்கும்ல. தலைவருக்கு சோழி கிடக்கும், வாங்கல நாம போய் பார்ப்போம். சரி அப்பத்தா, போலாம் அப்பத்தா. அடியே, பிள்ளைங்களை கூட்டிட்டு அப்படியே வெள்ளத்தை காய்க்கிற இடத்த காமிச்சிட்டு நம்ம பனைமரத்துக்கு அதான் ரெட்டை பனை மரம் இருக்குல்ல, அதுகிட்ட தான் நொங்கு வெட்டி போட்டிருக்கான் அவன். அங்க வந்துட சொல்லுடி, நான் சீவி வச்சிருக்கேன். மருமகளை அப்ப நீ நொங்கு குடிக்கணும்ல? ஆமாத்த, நொங்கு வேற சாப்பிடணுமே. என்னடா பண்றது இப்ப? அம்மா நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு 2 நாள் இங்க இருந்தாலும் பத்தாது. அதனால ஒண்ணு பண்ணுங்க, நாங்க வீட்டுல போய் துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறோம். இவ இப்ப கிளம்ப ஆரம்பிச்சாதான் சாயங்காலத்துக்குள்ள கிளம்பி முடிப்போமா. நீங்களே பேசாம பிள்ளைங்களுக்கு நொங்கு வெட்டி கொடுத்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்கம்மா, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஆமாத்த, அவர் சொல்றதும் சரிதான். நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் ரெடி ஆவேன். இப்ப கிளம்ப ஆரம்பிச்சாதான் ட்ரெஸ் மடிச்சு வச்சு அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சு கிளம்ப சரியா இருக்கும். சரி மருமகளே, அப்ப உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். அடியே, அம்மாவும் அப்பாவும் வரலடி, நாம இன்னைக்கு செம்மையா நொங்கு திங்கலாண்டி. அது மட்டும் இல்லடி, ஜாலியா அப்பத்த கூட நம்ம ஊரை சுத்தி பார்க்க போறோம். வெள்ளம் காய்க்கிறத பார்க்கலாண்டி. கண்ணுங்களா, இங்க வாங்க வாங்க. மாட்டேங்கப்பா, எவ்வளோ வெள்ளம். பத்தா என்ன பத்தா இவ்வளோ ஹீட்டா இருக்கு? எவ்வளோ வெள்ளம் அடுக்கி வச்சிருக்காங்க பாத்தியா சிவானி? இந்த இதை பார்க்கத்தான் உன்னை கூப்பிட்டேன். வாணிக்கண்ணே, இது வரைக்கும் வெள்ளம் காய்ச்சறத பாத்திருக்கியா? எங்க அம்மா எங்க இதெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அடியே லூசு, சின்ன வயசுல இங்க தானடி ஒரு தடவை வந்து பார்த்தோம். நம்ம ஊர்ல என்ன வெள்ளமா காய்ச்சறாங்க? அடியே, இது தாண்டி உங்க சொந்த ஊரு. அது நீங்க பழைக்க போன ஊரத்தை பார்க்கும்போது அப்படியே வாயில எச்சு ஊறுத. பார்த்தா இங்க பாருடி, அடுக்கடுக்கா எப்படி அடுக்கி வச்சிருக்காங்க பாரு. இப்பதான் இந்த வெள்ளம் ரெடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா, இதெல்லாம் கரும்பு வெள்ளம். என்ன பார்த்தா இது வடை சுட போறாங்களா? அடியே கண்ணு, வடை சுடுறது இல்லடி, இதுதான் வெள்ளம் காய்ச்சற ஒலை. ரொம்ப சூடா இருக்க பார்த்தா, பக்கத்துல போக கூட முடியலையே. அவங்க 2 பேரும் அதை கிண்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெக்கையிலையும் சூட்லயும் நின்னாதான் வெள்ளத்தை ரெடி பண்ண முடியும். கொஞ்ச நேரம் கையை விட்டுட்டா கூட அப்படியே திரண்டு திரண்டு கட்டி கட்டியா ஆயிரும். அப்புறம் வெள்ளம் கெட்டு போகும். என்ன பார்த்தா பக்கத்திலே தண்ணியும் பானையும் வச்சிருக்காங்க. அது தாகம் வந்தா குடிக்கிறதுக்கா இருக்குண்டி. அப்படிலாம் இல்ல, வெள்ளம் காய்ச்சும் போது பக்கத்துல தண்ணி இருந்தா தான் அந்த தண்ணிக்குள்ள வெள்ளத்தை விட்டு பார்ப்பாங்க. சரியான பக்குவத்துல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சூடான வெள்ளத்தை எடுத்து தண்ணியில போடுவாங்க. அப்பதான் தெரியும் அது திரண்டு வந்துச்சுன்னா நல்ல வெள்ளம். ஒருவேளை திரண்டு வரலன்னா திரண்டு வர்ற வரை திரும்ப திரும்ப கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ எவ்வளவு சூடா இருக்கு, வெள்ளத்தை எடுத்து கடிச்சுக்கலாம் போல இருக்கு. ஆமாண்டி, இதை பார்த்தாலே நாக்குல எச்சு ஊரு. தாராளமா எடுத்து சாப்பிடுங்க, இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல அப்பத்தா, இதே எங்க ஊரா இருந்தா சண்டைக்கு வந்துருவாங்க. நம்ம ஊர்ல அப்படி இல்லம்மா. சூப்பரா இருக்குதா வெள்ளம் காய்ச்சற இடம். என்ன பழனிமுத்து, நொங்கெல்லாம் ரெடியா வெட்டி வச்சுட்ட போல. ஆமாத்தா, இப்பதான் பனையில இருந்து இறங்குனேன். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாத்திங்களுக்கு நொங்குன்னா ரொம்ப பிரியம், அதான் உன்னை வெட்டி வைக்க சொன்னேன். அப்பத்தா இவ்ளோ நொங்கு? அப்பத்தா ஐ ஜாலி ஜாலி, இன்னைக்கு இளநியும் குடிச்சாச்சு, அப்புறம் நொங்கு சாப்பிட போறோம். வாங்க கண்ணுங்களா, மனம் போல நொங்கு குடிங்க. என்ன அப்பத்தா இது இந்த மாதிரி பொட்டியில அடுக்கி வச்சிருக்காங்க நொங்கெல்லாம்? வேற ஒண்ணும் இல்ல கண்ணு, இந்த நொங்கெல்லாம் வியாபாரத்துக்கு கொண்டு போறதுக்காக அடுக்கி வச்சிருக்கோம். அப்ப எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இல்லையா? இதோ மலையாட்டம் குமிச்சு வச்சிருக்க நொங்கெல்லாம் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தான். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சீக்கிரம் வெட்டி கொடுங்க. அடியே, அந்த பனைமரத்தை பாத்தியாடி? இதுடி அந்த பனையாடி? ஆமாண்டி, எவ்வளவு நொங்கு இருக்கு பாரு. அடட, பக்கத்து பனையில கூட நிறைய நொங்கு காய்ச்சிருக்குடி. கண்ணுங்களா, நொங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா ஆமா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பத்தா அடுத்து வீட்டுக்கு வரும்போது நொங்கும் கொண்டு வாங்க அப்பத்தா. இளநீ மட்டும் தானே கொண்டு வருவீங்க? நொங்கு ரொம்ப பிடிக்கும் அப்பத்தா. ஆமா அப்பத்தா, நொங்கும் கொண்டு வாங்க. சரி கண்ணுங்களா, நீங்க சொல்லி கொண்டு வராம இருப்பேனா, அடுத்த அப்பத்தா ஊருக்கு வரும்போது நொங்கும் கொண்டு வரேன். சரியா? இந்தாங்க, இப்ப இந்த நொங்கு சாப்பிடுங்க. கொடுங்க, நான் சாப்பிடுறேன். என்னடி நீ மட்டும் தனியா உட்காந்து அமுக்குற, எனக்கும் குடுறி. கொஞ்சம் நொங்கு இருக்கு, பறிச்சு போடுறேன். இல்ல, தியானங்களுக்கு நொங்கு சாப்பிடுங்களே தங்கங்களா, மிச்சத்தை வீட்டு கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம். சரியா பத்தா? சரி சரி, நல்லா அமுக்கு அமுக்கு நான் அமுக்குறீங்க. அத்தோ, நொங்க வெட்டி போட போறேன், தள்ளி நின்னுங்க, மண்டையில விழுந்துடாம. இது வைரம் பாஞ்ச கட்டடம், மண்டையில விழுந்தாலும் ஒண்ணு ஆக. சரி கண்ணுங்களா, வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். எவ்வளோ நொங்கு. சரிங்க மாமா, அப்ப நாங்க ஊருக்கு கிளம்புறோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. அத்தை
கிளம்பிட்டோத்த. இன்னும் 2 நாள் பேரம்பேத்தி இருக்கலாம். நீ தான் பள்ளிக்கூடம் போகணும்னு கூட்டிட்டு போற. படிக்கணும்லத்த, அவங்க படிப்புக்காக தானே பூசை பண்ண வந்தோம். பின்ன பள்ளிக்கூடம் போகாம எப்படி படிக்கிறதா? அவ சொல்றதுல நியாயம் இருக்குல்லட்டி, பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடப்படாதுடி. ஏங்க பிள்ளைங்க நிக்கிறது நல்லா இருக்குல்ல, அதான் சொன்னேன். நீ சொல்லுவ வீட்டுக்கு கிளம்பி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்நேரம் ஒண்ணு கிடக்க ஒன்னு சொல்லி மருமோளு நீயும் சண்டை விட்டுறாதங்கட்டி. இப்பதான் 3 நாள் சண்டை போடாம இருக்கீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆரம்பிச்சிடாதட்டி போற நேரம். சரி என்ன சிறப்படுத்தாம இருங்க. அடி அகிலா என்னங்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டல, அப்புறம் அது எடுக்கல இது எடுக்கலன்னு என்ன தொல்லை பண்ணாது சரியா? துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நொங்கு இளநீ எல்லாம் வண்டியில ஏத்திட்டீங்களா? ஏத்தியாச்சு. நீதான் பக்கத்து வீட்டுக்காரிகளுக்கு கொடுக்கணும்னு துடிக்கிறல்ல. ஆமாங்க, நமக்கு பாருங்க பூர்வீகமா இடம் இருக்கு, தோட்டம் இருக்கு. எல்லாத்துக்கும் அது இல்லல்ல. குடுகண்ணே குடு, எம்பிட்டு வேணாலும் குடு. நம்ம தோட்டத்துல விளையுத பொருள் தானே. குடுக்கறது ஒண்ணு இல்லப்பா, இது இங்க இருந்து அங்க கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதைத்தான் சொல்றேன். கொஞ்சம் சிரமம் பார்க்கலன்னா எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துடலாங்க. அப்பா அதெல்லாம் வண்டியில வச்சு கெட்டும்ல, போதும் ஆயிடுச்சுடி. உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லிடுவ. ஓகே கண்ணுங்களா, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பதான் போயிட்டு வரேன் அப்பதா. சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் தாத்தா. பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து வண்டியை ஓட்டுறா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வரேன். என்னங்க கிளம்பலாமா? கிளம்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மஞ்சள் வானம் தொடர் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.